பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் வேணுமா? ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்ட இயக்குனரான நம்ம டைரக்டர் சங்கர் இயக்கத்துல நம்ம ராம் சரண் நடிச்சு லாஸ்ட்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் கேம் சேஞ்சர். இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துக்கு பெரிய ஹைப்லாம் கிரியேட்டே ஆகல. அட போங்கடா அப்படின்ற மாரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்தியன் 2 அப்படின்ற ஒரு படம் வெளிவருது. அதுக்கடுத்து எல்லாரும் இந்த படத்த ஒதுக்கியே வச்சுட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்காது. இத எவன்டா பார்ப்பான் அப்படின்ற மாரி. ஆஃப்டர் ரிலீஸ் இதுக்கு ஏன்டா இந்த படத்த எடுத்தீங்க அப்படின்ற மாரி எல்லாரும் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படம். அதாவது இந்த திரைப்படம் மூலியமா நம்ப தயாரிப்பாளர் தில்ராஜுக்கு கிட்டத்தட்ட 150லிருந்து 170 கோடி நஷ்டம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக நம்ம ராம் சரண் மீண்டும் நம்ம தில்ராஜுக்கு ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம ராம் சரண் அவர்கள் இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்காப்ல. ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு சூப்பரா ஓடியிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம சங்கர் அவர்கள் அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் அப்டேட் ஆவாரா? அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இத்தனைக்கும் படத்துடைய கதை நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய கதைய தான் நம்போ சங்கர் அவர்கள் எடுத்திருக்காப்ல. ஸோ இருந்தாலும் படம் பெருசா போல. படம் மிகப்பெரிய டிசாஸ்டர். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திரைப்படம் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்ற மாரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோடைய ரைட்ஸ நம்ம பிரைம் மிகப்பெரிய விலை குடுத்து வாங்கி முடிச்சுட்டாங்க. ஆனா, படம் பெருசா போல இல்லையா? இப்போ சீக்கிரமாவே ஸ்ட்ரீம் பண்றாங்க. இந்த வாரம் அதாவது நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் உங்களுக்காக அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இதுவரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா பிரைம் வீடியோல பாருங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இல்ல கன்னடா ஏதோ ஒரு 3 லாங்குவேஜ்ல மட்டும் தான் ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஹிந்தி வெர்ஷன் எப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு தெரியல. அது வந்தாலும் வரலனாலும் யாரும் கண்டுக்க போறதில்ல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போ நாளைக்கு இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போறது யாரும் பெருசா கண்டுக்கல. நீ வந்தா எனக்கு என்ன, வரலாம் எனக்கு என்ன அப்படின்ற மாரி தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாரி எல்லாரும் கழுவி ஊத்திட்டாங்க இல்லையா? ஸோ அதனால ஏதோ ஒண்ணு நாளைக்கு வருது. உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா பாருங்க.